ஹாய் ஒருவன் ஒரே மழையாக இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ ஓகே நீட் 2025 பற்றி நம்ம பேச வருவோம் வளவலான்னு பேசாமல். ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ முழுக்க பேரண்ட்ஸ்க்கு தாங்க சொல்ல போகிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில பார்ட் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த நீட்டோட அநியாயத்தை பற்றி பேசுவோம். என்டிஏ தரப்பில் நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துறது நீட் 2025. எல்லாத்துக்கும் தெரியும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். எதெல்லாம் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, இதெல்லாம் போடணும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். இன்றைக்கி நடந்த பிரச்சனைகள் அவ்வளோ. நியூஸில் எவ்வளோ பார்த்தேன், அண்ட் நேரில் என் பசங்க கூட நான் கிட்ட கேட்டேன். சொல்கிறது ஃபுல்லாக என்ன அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுறாங்க. இப்போ அந்த முடியோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, கட்டியிருப்பாங்க இல்லைங்களா ரப்பர் பேண்ட் போட்டு, அதை அவுத்துட்டு முடி விரித்து போட்டு தான் லைன் நின்று நிற்க சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்குறக்கே கொடுமையாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பேண்டு தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு பேண்ட்லேயே நம்ம செக் பண்ணி போக வேண்டியதான். அதுலேயும் விட்டு வச்சுருப்பாங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயரிங் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இயரிங் இருந்தும் சில பேர் போட்டு வந்திருக்காங்க. அதுக்கு டிலே பண்ணி கழட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொன்னாங்க. ஒரு பையன் டிஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு வந்துட்டான். அதுவும் 1:15 2 மணிக்கு அங்கே இருக்கணும். உள்ள அலோடு. ஒரு கட்டத்து மேலே அது பூட்டிடுவாங்க. உள்ள அலோடு கிடையாது, தெரியும்ல. அதுக்குள்ளே அவங்க அப்பா டக்குன்னு டிஷர்ட் கழட்டி அவங்க அப்பாவோட ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு போட்டு அந்த பையன் அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அப்பாவும் பையனும். ஸோ இது ரொம்ப எனக்கு கேட்கும்போது துயரமாக இருந்தது. அண்ட் ப்ளஸ் நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஆர்னமெண்ட்ஸ் போடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். எதுக்கு இதுன்னு எனக்கு புரியல. அதனால தான் இது ஒரு ரீசன். ரெண்டாவது நீட் வச்சு நிறைய பசங்க டிப்ரெஷன் ஆகிறது அப்படிங்கிறது இன்னொரு ரீசன். ஸோ அதனால தான் நீட்டை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வருஷங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசுக்கிட்டையும் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது, முறையிடுறது அதுதான். தமிழக அரசுக்குமே கஷ்டப்படுறாங்க நீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு. என்னை கேட்டால் அந்த நீட்டு கீட்டில் விட்டு எதாவது கேன்சல் வாங்கிட்டு, என்டிஏ தரப்புலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது கிடைக்கணும் நமக்கு. ஸோ அதை எப்படியாவது கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவலில் ஏதாவது நமக்குள்ளே ஒரு எக்ஸாம் நடத்தினா ஓகே தான் எனக்கு தோணுது எம்பிபிஎஸ்க்கு. ஸோ ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. ஒரு பையன், அதுவும் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு 17 வயசு தான் இருக்கும். அவன் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுற பொண்ணும் பையனும், அவனோட ஏஜுக்கு அந்த ப்ரெஷர் எவ்வளோ பெரிய ப்ரெஷர். அவன் ஆல்ரெடி படிச்சிருப்பான்ப்பா அவன் கஷ்டப்பட்டு. அதை வச்சு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது இந்த சில ப்ரொசீஜர்ஸ், அந்த ஃபோட்டோ சரியில்லைன்னு ஒருத்தர் அனுப்பிட்டாங்க ஒரு பிள்ளைய, திருப்பூர்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ சரியில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம தான் கரெக்டாக பார்த்து எடுத்துருக்கணும். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணீர் வருதுங்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இது முடிச்சிட்டாங்க எப்படியோ. ஸோ அதனால் எப்படியோ எக்ஸாம் முடிஞ்சு விடுங்க. ஸோ வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்ததோ அதுதான் இந்த வருஷமும் நடந்தது. அதோட கொடுமையாக நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இது நீட்டோட பெரும்பாலுமான நார்மல் ப்ரொசீஜர்ஸ் இதுதான், இப்படி தான் இருக்குன்னு காட்டிட்டாங்க. சரி, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பேசுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயந்தான் ரொம்ப முக்கியங்க பேரண்ட்ஸ்க்கு. ஸோ என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக அப்படின்னு கேட்டால் 2020 ஃபிசிக்ஸ் 19-20 நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் எப்படி வந்ததோ போட்டு அடித்து தூக்கிட்டாங்க. ஃபிசிக்ஸ் இஸ் டஃப்னு சொல்கிறாங்க பசங்க. நிறைய நியூமெரிக்கல் வந்ததாகவும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. பயாலஜி வழக்கம் போல் ஈஸி, ஒரு 7 to 8 கொஷின்ஸ் மட்டும் ட்விஸ்ட்டுங்கிறாங்க. பயாலஜி ஈஸியாக மார்க் எடுக்கலாங்கிறாங்க. கெமிஸ்ட்ரி மாட்ரேட் மீன்ஸ் நமக்கு ஒரு 180க்கு ஒரு 100 to 130 வரைக்கும் எடுக்கலாம். அதுதான் மாட்ரேட்டு. ஒரு 130 அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. ஸோ இப்படி இருக்க இதில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால், டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால், போனதை விட இந்த தடவை கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டியை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய மாணவர்கள் ஈஸிங்கிறாங்க. அது ஏன் ஈஸிங்கிறாங்கன்னா, அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. சரிங்களா? சில பேர் ரிப்பீட்டராக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ படித்தவங்களுக்கு என்றைக்குமே அது ஈஸி தான். எப்படி கஷ்டமாக கேட்டாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. ஆனால் ஓவரால் காமனாக சொன்னது என்னென்னா, ஃபிசிக்ஸ் டஃப்பு, பயாலஜி வில் பி ஈஸி, அண்ட் கெமிஸ்ட்ரி மாட்ரேட். இதுதான் கதை. எப்பவுமே ஃபிசிக்ஸ் டஃப்னு ஆக்கி அப்படி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த வருஷம் ரொம்ப டஃப்பு. ஏன்னா 2020 தான் என்னமோ பெரிய டஃப்பாக வந்தது. அதுலேருந்து தான் ஃபிசிக்ஸ் அப்படி ஆக்கிட்டாங்க, டஃப்னு. ஸோ அதனால் பேப்பர் மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 600லேருந்து 650க்கு மேலே எடுக்கிறதே இந்த ஒரு பெரிய மார்க்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓவரால். ஆனால் இதுலேயுமே 720 எடுக்கிறவன் இருப்பான் இந்தியாவில். சரிங்களா? சரி,
இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் சொல்லியாச்சு. கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு கூட முடிஞ்சால் நான் போடுறேன். ஏன்னா நீட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலை. இன்றைக்கி ஏன் பேசணும்னு நீட்டு முடிஞ்சு வந்திருப்பீங்க. இது நான் பேசி ஆகணும், நம்ம சேனல் சார்பாக பேசி ஆகணும்னா அதை பேசுகிறேன். ஒன்று, நீட்டு ரத்து பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் அந்த கடுமையாக இருக்குது. அது வந்து ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ஃபுல்லாக +2 தான், +2 10th 11th தான். அதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ அதனால் நீட்டு ரத்து பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனையாவது கம்மி பண்ணுங்கப்பா. அவன் எக்ஸாம் எழுத போகிறான், அவன் என்ன கயிறுலையா விட்டு வச்சுருப்பான்? கயிறுலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? கயிறு அவுக்க சொல்கிறான். அவன் டென்ஷன்லேயே அவுக்கிறதுக்கு அது கஷ்டப்படுறான். எனக்கு புரியல. அங்கே போகிறவனுக்கு தான் அந்த டென்ஷன் இருக்கும் நான் சொல்கிறத விட. சரி, ஓகே, எனிவே ஒரு பார்ட். இப்போ பேரண்ட்ஸ்க்கான விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். என் பையன் என் பொண்ணு MBBS படிப்பான். MBBS படிக்கிற கனவு இன்றைக்கி நிறைவேற போகுது. நீட்டு அடிப்பொலியாக எழுதியிருப்பான், வேறு லெவல் எழுதியிருப்பான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக விட்டுரு, நெக்ஸ்ட்டு என்னன்னு பாரு. ஓகே, அதுக்கு நீ வெயிட் பண்ணு, தப்பே கிடையாது. MBBS தான் படிக்கணும்னா வெயிட் பண்ணு, தப்பு கிடையாது. நமக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். ஐ மீன் பாசிட்டிவாக நடக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை விட்டுட்டு இதை நினச்சி டிப்ரெஷன் ஆக மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நீட்டு மட்டும்தான் லைஃபு, மெடிக்கல் மட்டும்தான் லைஃபு, MBBS மட்டும்தான் லைஃப்னு நினைக்காதீங்க. எனக்கு புரியுது சில மாணவர்களுக்கு அது ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது. பட் ஆனால் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி. ஸோ அதனால் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப் தவிர நமக்கு வந்து இதுவே லைஃப் ஆகிடாது. ஸோ அதனால் போட்டு டிப்ரெஷன் ஆகிக்க வேண்டாம். ரிப்பீட்டர் மெயினாக நான் சொல்லிக்கிறேன். ரிப்பீட்டர் வந்து மேபி இந்த வருஷம் கிடைக்கலையா, ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேராமெடிக்கல் போங்க. இல்லை MBBS தான் படிக்கணும்னா அடுத்த வருஷம் ஒரு கை பாருங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுதுங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து டிப்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். மாணவர்களுக்கு ஒன்று சொல்கிறது, எழுதிட்டியா முடிஞ்சு, நீ வந்து ஒரு 2 நாள் வந்து அதை பற்றி நினச்சிட்டு ஒரு மாறுறதா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுரு. ஏன்னா 12th ரிசல்ட் வேறு வருது. இந்த 12th ரிசல்ட்டுமே இந்த நீட்டு 2025 விஷயமும் ரெண்டும் சேர்ந்து டிப்ரெஷன் ஆகிடுது. ஏன்னா ரிசல்ட் ரொம்ப முக்கியம். +2 ரிசல்ட்டு, அந்த +2 ரிசல்ட்டை வச்சு நிறைய கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய காலேஜ் விசிட் பண்ணணும், காலேஜுக்கு போய் சேரணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ நீட் ஒரு பக்கம்னா +2 ஒரு பக்கம். ஸோ ரெண்டுமே போட்டு டிப்ரெஸ் ஆகாதீங்க. இந்த மாதிரி டைமில் மாணவர்கள்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசுங்க. சாமி நீட் எழுதிட்டியா, ஓகேடா, கஷ்டமா, பரவாயில்லடா, நீ வந்து எவ்வளோ தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவ்வளோ பேத்தில் இந்த கொஸ்டின் பேப்பரை போய் நீ அணுகுனதும் இந்த ப்ரெஷரில் அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஷரு, அந்த வெளியில் செக் பண்ணுறது அது இதுன்னு ஃபார்மாலிட்டிஸ், அது முடிச்சுட்டு உள்ளே போய் எழுதுறான் பாரு. அந்த ப்ரெஷர்லேயும் அவன் எழுதுனானா அதுதான்ப்பா கெத்து. நான் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ப்ரெஷரை இந்த வயசில் ஹேண்டில் பண்ணுற பாருங்க, அது கெத்து தான். இந்த தருணத்தில் அவன் மார்க் கம்மியாக எடுத்தாலோ இல்லை மார்க் அதிகமாக எடுத்தாலோ ஹாப்பி, தட்ஸ் இட். அதை தவிர நீங்கள் மார்க் கம்மியாகிடுச்சின்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடியதுனா அவனை உட்காந்து பேசுங்க. இப்போ 12th ரிசல்ட் வருது, அதுக்கு முன்னாடி நான் பேச சொன்னேன். இப்போவும் நீட்டு முடிஞ்சிருக்கு, அவனை உட்காந்து பேசுங்க. ஏன்னா நம்ம நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதனால் உட்காந்து பேசுங்க. சாமி இது இல்லைனா பரவாயில்லடா, நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கலாம்டா, இல்லைனா நெக்ஸ்ட் பேராமெடிக்கல் போகலாமா, இல்லை இன்ஜினியரிங் போகலாமா, அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இல்லையா நம்ம MBBS தான் ஆகணும்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நீட்டு ரிப்பீட்டர் ஆகி நல்லபடியாக படித்து நம்ம எழுதலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். நான் சமாதானப்பட்டுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், இதுதான் லைஃப்பும் கிடையாது. வெறும் 17 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. ஸோ அதனால் இன்னும் அவனுக்கு இருக்குங்கிறது அவனுக்கு வந்து புரிய வைங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் இது நினச்சா முடியும். ஏன்னா பேரண்ட்ஸ் இஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் தட் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் தான் இந்த ஹேண்டில் பண்ணணும். பேரண்ட்ஸ் அதை விட்டுட்டு ஐயோ ஃபிசிக்ஸ் கஷ்டமாக கேட்டானா, ஐயோ இந்த கொஸ்டின் தப்பாக எழுதிட்டியா, ஆன்சருக்கு எங்கேயாவது பார்க்க வேண்டியது தப்பாக எழுதிட்டியா, ஐயோ இந்த மார்க் கம்மியாயிருமா, நீங்களே அப்படி சொல்லும்போது அவன் பையன் டிப்ரெஸ் ஆயிடுவான். ஸோ அதனால் இன்றைக்கே அவங்க மோரோவர் அந்த 3 hours எழுதிட்டு வந்து காலையில் 11 மணிக்கு அங்கே இருக்கணுமாம்மா சென்டரில். இதெல்லாம் வச்சு ஒரு 7 hours அவன் கழிஞ்சு வரான் அவங்க வீட்டுக்கு, சாப்பிட்ணுன்னு வரான். அவனை ஏதாவது கேள்வி கேட்டு சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. அவனுக்கு கிட்ட உட்காந்து பேசுங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஐ மீன் அதுலேருந்து வெளியே வர வச்சுருங்கன்னு சொன்னேன். சும்மா போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. MBBS கனவு இருக்கணும் இல்லைன்னு சொல்ல, பட் அதுவே வெறித்தனமாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல, பட் டிப்ரெஷன் ஆகிடக்கூடாது. தட் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு அந்த பையன் வந்து தெளிவான முடிவு எடுக்கணும்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசணும். இல்லைனா அவன் வந்து சொல்கிறது ஐயோ அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, அவன் அதுவே ஒரு டிப்ரெஸ் ஆவான். ஐயோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, நம்ம அப்பாட்ட என்ன சொல்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த +2 ரிசல்ட்டுக்கு இடையே நீட் எப்பவுமே வர்றது ஒரு விஷயம்.
போன வருஷம்லாம் நீட்டும் +2 ரிசல்ட்டு அடுத்தடுத்த நாள். இந்த வருஷமாவது மே 9 வச்சுருக்காங்க ரிசல்ட்டு. ஸோ இன்னும் 2-3 நாள் நமக்கு ரிசல்ட்டு வருது. ஸோ இந்த டிப்ரெஷன் சேர்த்து அந்த டிப்ரெஷனும் சேர்த்து ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பையன்கிட்ட இந்த தடவை உட்காந்து பேசுங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் பேசுகிறதுல தான் இருக்குது. அம்மாவோ அப்பாவோ 2 பேருமே உட்காந்து பேசுங்க. ஏன்னா அது உங்கள் பையங்க. நீங்கள் அவனை போட்டு திட்டியோ செலவு பண்ணி படிக்க வச்சதுனாலையோ படிக்க வச்சுருப்பீங்க, ஏதாவது சென்டர்லையோ ஏதாவது படிக்க வச்சுருப்பீங்க லட்சக்கணக்கில் கொடுத்து. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இவ்வளோ இது பண்ணி வச்சேன், இதெல்லாம் வந்து நான் உனக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கனாலே அவன் டிப்ரெஸ் ஆகிடுவான். நீங்கள் அதெல்லாம் விடுங்க, அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து எல்லா பேரண்ட்ஸையும் தப்பு சொல்லலை, எனக்கு தெரியும் ஒரு சில பேரண்ட்ஸ்னால் ஒத்துக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே தான், இது இல்லைன்னா வேறு பார்த்துக்கலாம்டா, அவ்வளோதான். சரியா? இது இல்லையா ரிப்பீட் ஆகி நம்ம அடுத்த வருஷம் எழுதிக்கலாம். இல்லையா விடு, நம்ம ஒரு இந்த கவுன்சிலிங் பார்க்கலாம். இல்லையா இன்ஜினியரிங் போ. இல்லையா நம்ம அனதர் ஆப்ஷன்ஸாக பேராமெடிக்கல் போ. உனக்கு பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல லைஃப்பில். ஜெயிக்கிறதுக்கு வேறு பாதை எடுத்துகிட்டு போயிட்டே இரு, ஓகேவா? இல்லை இதில் ஜெயிப்பேன்னா என்னுடைய வாழ்த்துக்கள்ரா, அவ்வளோதான். தட்ஸ் இட். இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் 12th ரிசல்ட் வரப்போகுது. அதை நினச்சி நம்ம உட்காருவோம். அதையும் நினச்சி டிப்ரெஸ் ஆகிக்க வேண்டாம், அது ஒரு பார்ட், ஓகேவா? ஸோ பார்க்கலாம். அது ஒரு நம்பர், அவ்வளோதான். அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து அப்படியே போட்டு உழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும். பார்க்கலாம், எல்லாமே பாசிட்டிவாக நினைப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நம்ம சேனலை மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய கைடன்ஸ் வரப்போகுது, கரியர் கைடன்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா +2 மாணவர்கள் முடித்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனல் பெரிய லெவலில் உதவும். அப்படிங்கிறதுனால நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.